ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ட்ராயிங்கோ கிராஃப்ட் வீடியோ கிடையாது. இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிற இந்த அனிமேஷன் எப்படி பண்ணலாம், நம்ம ஃபோனில் இருக்க 2 ஆப் வச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த அனிமேஷன் பண்ணணும் அப்படின்னாக்கா 2 ஆப் உங்களுக்கு தேவைப்படும். அது என்னென்ன ஆப்னா, உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பிக்சார்ட் ஆப்பு. இது வந்து ரொம்ப முக்கியம் இந்த இது பண்ணுறதுக்கு. ஏன்னா பேக்ரவுண்ட் ஃபுல் எடிட்டிங் நம்ம இதில் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பிக்சார்ட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டூன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்டூன் ஆப். இது ரெண்டுத்துக்குமே வந்து லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுக்கடுத்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த கட் அவுட் பிஎன்ஜி தான். இதுக்கான லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். இதில் மொத்தம் 3 சூட் இருக்குது ப்ளஸ் ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. இது 3க்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த டூன் ஆப் இருக்குல்ல, இதை நான் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து சில எக்ஸாம்பிள்ஸ், நம்ம நார்மலான ஃபோட்டோவை இந்த மாதிரி கார்ட்டூனை அதாக்கி காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக வச்சுருக்கேன். கம்ப்ளீட் அனிமேஷன் இல்லைனாலும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நான் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டேன். எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்றதை பார்க்கலாம். இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் கிடையாது, கண்டினியூ பண்ணி ஸ்கிப் பண்ணிட்டே இருங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா 3 days ட்ரையல் இருக்குல்ல, அந்த ட்ரையலில் போய் கிளிக் பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பேமெண்ட் எந்த இதில் அப்படின்னு கேட்கும். ஒன்றுமே கிடையாது, பேக் பண்ணிவிடுங்க. மறுபடியும் பேக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஆப் ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ வந்து இதில் அலோவ் கொடுத்துக்கோங்க. அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் என்னென்னா, ரீசெண்டாக உங்கள் கேலரியில் என்னென்ன ஃபோட்டோ இருக்கோ அதை வந்து காட்டும். நான் வந்து விஜயானோட ஃபோட்டோ வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஆட் ப்ளே ஆச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே கண்டினியூ வித் ஆப் இருக்குது, அது பண்ணிங்க அப்படின்னாக்கா மறுபடியும் நம்ம பழைய டிஸ்பிளேக்கு வந்துடும். இங்கே வந்த உடனே ஃபேஸ்க்கு கரெக்டாக நீங்கள் க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து தன்னால் ப்ராசஸ் ஆகும். ஃபஸ்ட் அது வந்து கொஞ்சம் அந்த அனிமேஷன் மாதிரி வந்து அதை சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இது எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் பேக் பட்டன் அமுக்குங்க. அமுக்கின உடனே ஒரு ஆட் ப்ளே ஆகும். ஆட் ப்ளே ஆனால் அதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இங்கே அப்ளை அது பண்ணிங்கனாக்கா மறுபடியும் சேவ் ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து இது உங்கள் கேலரியில் சேவாக இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு. பார்த்தீங்கன்னா ஓகே, சேவ் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். அந்த லிங்க் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால பேக்ரவுண்டுக்கும் தீம்க்கும் அந்த லிங்க்கை நான் பேஸ்ட் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இதில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி சூட் பிடிச்சிருக்கோ அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து yellow அண்ட் ரெட் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு பேக்ரவுண்ட் வந்து சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் ஸ்லோவாக தான் டவுன்லோட் ஆகும், ஆனால் டேரெக்டாக உங்கள் கேலரியிலே சேவ் ஆகிடும். பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். மேலே டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கொண்டு உங்களுக்கு வேறு டவுட் எதுவும் இருக்குது அப்படின்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து கிளியர் பண்ணுறேன். இல்லை நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவாக கூட நான் அதை போஸ்ட் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு yellow மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கான லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக அதையும் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரைட், எல்லாம் டவுன்லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பிக்சார்ட் ஆப்குள்ளே போங்க. தயவு செஞ்சு நெட் ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள், இல்லைனா உங்களுக்கு ஆட் ஏதாவது ஒன்று பாப் ஆகிட்டு ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கும். இப்போ இதை எப்படி பண்ண பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளஸ் சைனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும், எடிட் அ ஃபோட்டோ. டேரெக்டாக நீங்கள் எடிட் அ ஃபோட்டோ போங்க. பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. என்னோட yellow பேக்ரவுண்ட் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, ஆட் ஃபோட்டோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட் ஃபோட்டோவில் போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த தீம், அதாவது அந்த சூட் இருக்குது இல்லையா, yellow கலர், நான் அது வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் சைஸை வந்து என்லார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கு இன்னும் கூட ஈஸியாக போகும். ஓகே, நான் வந்து இந்த மாதிரி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண வரேன், அகெயின் ஆட் அ ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன செய்வேன்னா, அண்ணாவோட ஃபோட்டோ வந்து ஃபேஸ் மட்டும் அந்த கார்ட்டூன் மாதிரி பண்ணியிருந்தோம்ல, அதை சூஸ் பண்ணி நான் இங்கே கொண்டு வர போகிறேன். ஓகே, இது இப்படி வைக்க முடியாது, ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒயிட் கலரில் பேக்ரவுண்ட் இருக்குது, அசிங்கமாக இருக்கும். இதை நம்ம கட் அவுட் பண்ண போகிறோம். கட் அவுட் ஆப்ஷனில் போயிட்டு பர்சனை கிளிக் பண்ணிங்கன்னா தன்னாலே செலக்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ இரேஸ் பண்ணி எக்ஸஸை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது பண்ணும்போது கொஞ்சம் பிஞ்ச் ஜூம் பண்ணி பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் இன்னும் கூட உங்களுக்கு கிளியரான ஒரு அவுட்புட் கிடைக்கும். நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு அதுவே புரிஞ்சிடும். எனக்கு இந்த தாடியில் இது பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் நான் என்ன செஞ்சுட்டேன், ப்ரெஷ்ஷோட சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக அது புரிஞ்சிடுச்சு. ஓகே டன். இப்போ வந்து ஃபேஸ் இது வந்து உங்களுக்கு கரெக்டாக எடிட் ஆகி வந்துருச்சு. நீங்கள் என்ன செய்யணுன்னாக்கா, இதில் வந்து அண்ணாவோட தலை இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் டில்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா இன்னும் கூட கொஞ்சம் ஒரு நேச்சுரலான ஒரு இது இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, கலர் சத்தியமாக வேறு கலராக இருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அட்ஜஸ்ட் ஆப்ஷனில் போயிட்டு லாஸ்ட்டில் டெம்ப் அப்படின்னு சொல்லியிருக்கு, அதாவது டெம்பரேச்சர்னு அர்த்தம்.
அதில் போய்ட்டு நீங்கள் அந்த இதை வந்து ஹை பண்ணிக்கணும். நடுவில் அந்த ஓகே அது எனக்கு சரியாக தெரியல அது என்ன சொல்லுவாங்கன்ட்டு. இது வந்து ஹை பண்ணிக்கோங்க. ஹை பண்ணிங்க அப்படின்னாக்கா 2 பாடி கலரும் ஃபேஸ் கலரும் வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும். அப்போ பார்க்கும்போது இன்னும் கூட நல்ல ஒரு அவுட்புட் உங்களுக்கு வந்த மாதிரி இருக்கும். இப்போ ஃபைனல் ஒர்க் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். மாசா கெத்தா சூப்பராக வந்துருச்சு. ரொம்ப சிம்பிள் தான். 2 ஆப்பு, கொஞ்சோண்டு இன்டர்நெட், அவ்வளோதான். இதை நீங்கள் சீக்கிரமாக பண்ணிடலாம். உங்களுக்கு பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காக பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.